வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அன்பான சத்தியம் சத்தியமே நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த கேள்வியானது பதில் தருவதற்கு ஒரு எளிமையான ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த மனிதர்களும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் இந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி? ஏனென்றால் இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்துதான் இந்த குறுகிய கால வாழ்க்கையும் இந்த குறுகிய வாழ்க்கைக்கு பின்பாக வரக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கையும் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இந்த கேள்விக்கான பதிலை அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது மனிதர்கள் அவர்கள் தேவனை பலவிதமான குணாதிசயம் உடையவராக, பலவித காரியங்களை செய்கிறவராக சொல்லக்கூடியதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். தேவனானவர் அவர் ஒரு பொய் சொல்லக்கூடியவராக, தேவனானவர் அவர் திருடக்கூடியவராக, தேவனானவர் அவர் திருமணம் செய்யக்கூடியவராக, ஏமாற்றக்கூடியவராக, இவ்விதமாக தேவனை குறித்து ஒரு தவறான காரியங்கள், தவறான குணங்கள் மக்கள் மத்தியிலே அது பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட பொய் சொல்லுதல், திருடுதல், ஏமாற்றுதல், இது போன்ற பாவங்களை, இது போன்ற தவறுகளை மனிதர்களே செய்வார்களானால் அதை நாம் திருத்துகிறோமே, கண்டிக்கிறோமே, அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோமே. ஆனால் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடியவரா தேவன்? இந்த உலகத்திலே பிசாசானவன் தேவனை குறித்துதான இவ்விதமான ஒரு தவறான ஒரு காரியத்தை பரப்பக்கூடியவனாக காணப்படுகிறான். இந்த உலகத்திலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மற்ற மனிதர்கள் சொல்லி கேள்விப்படுவதை விட தேவனே தன்னை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய வேத வசனத்தின் மூலமாக தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக மிக சிறந்த பிரபலமான மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் கோடீஸ்வரர் யார் என்று தெரியுமா? ஒருவேளை தெரியாதிருப்பீர்களானால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு அமையப்போவது கிடையாது. அதே போல இந்த உலகத்தில் மிகவும் பிரபலமான நடிகர்கள் இருக்கிறார்கள், நடிகைகள் இருக்கிறார்கள், விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களை குறித்தும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரியாதிருந்தாலும் கூட நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடப் போவது கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த ஞானியார், வாழ்கின்ற ஞானியார், இப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மிக சிறந்த ஒரு துறையிலும் கூட மிக சிறந்த நபர்களை நீங்கள் தெரியாதிருப்பீர்களானால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அல்ல. ஆனால் உங்களையும் என்னையும், வானத்தையும் பூமியும், நம்முடைய சுவாசத்தை கையிலே பிடித்து வைத்திருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள சதா காலமும் ஆளுகை செய்கிற தேவனை நீங்கள் அறியாதிருப்பீர்களானால் நீங்கள் மிக பெரிதான ஒரு ஆபத்திலே இருக்கிறீர்கள். நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறீர்கள். அவரை எவ்விதத்திலாகிலும் கண்டு அறிந்து கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவரை அறிந்திருக்கக்கூடிய அறிவை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதம் அமையக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய மறுமையிலும் நித்திய வாழ்வும் கூட அது அவரை அறிந்திருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையிலே அது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி அவரை அறிந்து கொள்ளலாம்? தேவன் தமது வசனத்தின் மூலமாக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவரை அறியாதிருப்பேனானால் எனக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி. ஆண்டவரே அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், என்னால் படைக்கப்பட்ட, என்னுடைய சாயலே என்னுடைய ரூபத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய என் ஜனங்கள் அறிவில்லாமையால், என்னை குறித்ததான அறிவு இல்லாத நிமித்தமாக அவர்கள் சங்காரமாகிறார்கள், அதாவது அழிந்து போகிறார்கள் என்று ஆண்டவர் தம்மால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தம்மை அறியாதிருப்பதினால் உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதிருப்பீர்களானால் நமக்கு வரப்போகிற ஆபத்து, பிரச்சனை அது அழிவாக காணப்படுகிறது. 1, 2, 3 என்று அது சிறிய அளவிலான ஒரு அழிவு அல்ல, அது முற்றிலுமான ஒரு அழிவாக காணப்படுகிறது. அது 1, 2 நாளுக்குரிய அழிவு அல்ல, அது முடிவில்லாத நாளுக்குரிய அழிவாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறியாதிருப்பீர்களானால் சம்பவிக்க போகிறது எதுவென்று பார்க்கும் பொழுது, அது எதனாலும் ஈடு செய்ய முடியாத, திரும்ப பெற முடியாத ஒரு மிகப்பெரிதான ஒரு அழிவாக இருக்கிறது. அந்த அழிவு என்ன? வேத வார்த்தையை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தினுடைய கூலி மரணம் என்று சொல்லி. அந்த மரணமே மிகப்பெரிய ஒரு அழிவாக நமக்கு இருக்கிறது. மரணம் என்றால் நாம் நினைப்பது போல உடலிலிருந்து உயிர் பிரிவது கிடையாது. இந்த உயிருக்கு அது அழிவே இல்லாததாக இருக்கிறது. அது முடிவில்லாத ஒரு நாட்கள் அது வாழக்கூடிய ஒன்றாக இந்த ஆத்துமாவானது காணப்படுகிறது. மரணம் என்பது உடலில் இருந்து உயிர் பிரிந்து வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆத்துமா அழிவில்லாத நிமித்தம் அது என்றென்றும் வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்துமா எப்படி வாழப்போகிறது? ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதிருப்பீர்களானால் அது என்றென்றைக்கும் அவியாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, அது பாவத்தின் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய, தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகத்திலே முடிவில்லாத வேதனையும் கஷ்டமுமாய் காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் பாவமில்லாத ஒரு தேவன், பாவம் செய்ய இயலாதவர், பரிசுத்தமான ஒரு தேவன். அவரிடத்தில் யாதொரு குறையும் தீங்கும் தீமையானதொன்றும் அது காணப்படாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் அறியாதிருப்போமானால், நாம் நம்முடைய ஒரு நிலைமையை குறித்தும் அறியாதவர்களாய் நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமான தேவன். அவரை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பாவத்தோடு வாழ்கிற மனிதர்களோடு நாம் நம்மை ஒப்புமைப்படுத்தும் பார்ப்போமானால் நாம் ஒருவேளை சில நல்லவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் பாவமே இல்லாத தேவனுக்கு முன்பாக நாம் மிகப்பெரிய பாவிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடியதாய் பாவம் இருக்கிறது. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கையிலும் கூட அந்த பாவமானது தேவனையும் உங்களையும் என்னையும் அது பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவன். அழிவை கண்டு அவர் அழிந்து போகட்டும் என்று விடாதிருக்கக்கூடிய தேவன். அழிவுக்கு ஏதுவான மனிதனை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்மை படைத்த தேவன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தது உண்மையாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்ததும், எந்த விதமான பாவமும் செய்யாமல் வாழ்ந்ததும் அது உண்மையான ஒரு காரியமாக அங்கு காணப்படுகிறது. ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவை அவர் முறித்து போட விரும்பாத தேவனாக இருக்கிறார். என்றென்றும் அவரோடு கூட நல்ல உறவிலே இருக்க விரும்பக்கூடிய ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அதற்காக என்ன செய்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை குறித்து அநேகர் சொன்னார்கள். அவர் நல்ல போதகர் என்று சொல்லி, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி, அவர் நாசரேத் என்னும் ஊரிலே வாழ்ந்ததினால் அவர் நசரேன் என்று சொல்லி அநேகர் அழைத்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உறவுகளிலே தேவன் நம்மோடு கூட இடைபட விரும்பவில்லை. எப்படிப்பட்டவராக இருக்க விரும்புகிறார் என்றால், அவர் நம்மை எல்லாம் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையானவர்களாக இருந்தோம். தேவனுடைய வாக்கியம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லுகிறது. அப்படியானால் நாம் பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளாக இராமல் தேவனை விட்டு பிரிந்து அவருக்கு சத்துருக்களாக, அவருக்கு எதிரிகளாக, பிசாசனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட்டிருந்தோம். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நம்மை அவர் நேசித்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை இரட்சித்து நம்மை காப்பாற்றி தமது பிள்ளையாக அவர் மாற்ற விரும்பினார். அப்படி மாற்ற விரும்பினது மட்டுமல்ல,
உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை முற்றிலுமாய் சிந்தி நம்முடைய பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை அவர் செலுத்தி முடித்தார். இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், அவருடைய நிலைமை என்ன? நாம் அந்த வசனத்தையே வேறு விதத்திலே நாம் வாசித்து பார்ப்போம். இயேசுவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அற்றவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான அதிகாரம் இல்லாதவர்கள். இப்படியாக கூட இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் தேவன் எப்படிப்பட்டவராக உங்களுக்கு இருக்கிறார்? அவர் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் தகப்பனுடைய வீட்டிற்கு தான் பிள்ளைகள் செல்ல முடியும் சுதந்திரமாக. நம்முடைய வீட்டிற்கு யாரை நாம் சுதந்திரமாக வரவிடுவோம்? நம்முடைய பிள்ளைகளை மட்டும்தான், வேறு மக்களை நாம் வர விட மாட்டோம். அதே போல நம்முடைய தகப்பனாக இருக்கக்கூடிய தேவனுடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக செல்ல முடியும்? பாவம் செய்து பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மரித்து பிசாசின் பிள்ளைகளாக நாம் தேவனுடைய வீட்டிற்குள் செல்ல முடியாது. எப்படி செல்ல முடியும் என்றால் அவருடைய பிள்ளையாக மட்டும்தான் நாம் அவருடைய வீட்டிற்குள் செல்ல முடியும். அப்படியானால் தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவன் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறாரா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக தேவனுக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். அப்பொழுது நாம் அவரை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனை நாம் அப்பா என்று அழைப்போமா, அல்லது நீதிபதியாக நாம் அவரை அழைப்போமா? நாம் அப்பா என்று அழைத்தோமானால் அவருடைய வீட்டிற்கு, நித்திய வீட்டிற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். ஒருவேளை அவர் நமக்கு அப்பாவாக இல்லாதிருப்பாரானால் அவர் இந்த உலகத்திலே நாம் பிறந்தது முதல் மரிக்கும் வரைக்கும் அவருக்கு எதிராக, மற்ற மனிதர்களுக்கு எதிராக செய்த ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமாக வரக்கூடிய தண்டனையாகிய தேவனை விட்டு நிரந்தரமாய் இருக்கக்கூடிய பிரிவையும் நித்திய வேதனையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விக்கு இன்றாகிலும் பதிலை சொல்லுங்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என் அப்பாவாக இருக்கிறார், என் தகப்பனாக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசுவை போதகராக அல்ல, நல்ல மனிதராக அல்ல, அவர் படைத்தவராக அல்ல, படைப்பின் தேவன் உங்களுக்காக எனக்காக பலியானார் என்பதையும் கூட நீங்கள் விசுவாசியுங்கள். அப்படிப்பட்ட விசுவாசம்தான் உங்களையும் என்னையும் அது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்தான் இந்த உலகத்திலே நமக்கு ஒருவராலும் தர முடியாத சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை விட சிறந்த நாள் உங்களுக்கு இனி நேரிடும் என்ற நிச்சயம் இல்லை. இந்த நாளிலே நீங்கள் இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். எது சிறந்த வாழ்க்கை என்றால் இயேசுவுடைய பிள்ளையாய் வாழக்கூடிய வாழ்க்கை. எது சிறந்த வாழ்க்கை என்றால் இயேசுவுக்கு பிடித்தது போன்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக அது காணப்படுகிறது. இந்த ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதன் மூலமாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த உலகத்திலேயும் நித்தியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எத்தனையோ முறை உங்களிடத்திலே தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து, உங்களுக்கு வரப்போகிற ஒரு வேதனைகளிலிருந்து இந்த உலகத்திலே காப்பாற்றுவதற்கு ஒருவராலும் கூடாது. இயேசு உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து அவரை உங்களுடைய ஒரு தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவர் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நித்திய வாழ்க்கையை வாழும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வருந்தி அழைக்கிறோம்.
சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவளமுள்ள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் அன்புக்காக இயங்குகிற மக்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறார்கள். பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறார்கள். இப்படியாக நம்மளுடைய குடும்பத்திலே அன்பு காண்கின்ற ஒரு நிகழ்வுகள் எப்போதும் நடக்கிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று இருக்கிறது. இப்போதெல்லாம் அன்பை ஒவ்வொரு விதத்திலையும் மக்கள் தங்களுக்கு முடிந்த அல்லது தங்களுடைய இயன்ற வகையிலே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். சமீபத்தில் சமூக வலைதளங்களிலே நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் 2 கைகளுமே இல்லாமல் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நிச்சயமாக ஆண்கள் 2 கைகளுமே இல்லாமல் குடும்பத்தை நடத்துகிறார்கள். அது என்னவென்று பார்க்கிற பொழுது, அது ஒரு நாடு. அந்த நாட்டிலே தன்னுடைய மனைவியை அன்பு செலுத்துவதற்காக இந்த கணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய கைகளை வெட்டி கொள்கிறார்கள். அந்த கை வெட்டப்படுகிற பொழுது ஒரு கை மட்டும் அவங்க வெட்டலை, 2 கைகளையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வெட்டிக்கிறாங்க. ஏன் இப்படி வெட்டுறீங்கன்னு கேட்கும்பொழுது, அது அந்த ஊருடைய பாரம்பரியம், அந்த நாட்டினுடைய வழக்கம் என்று சொல்கிறார்கள். தான் விரும்ப போகிற அல்லது தான் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த மனைவியை அந்த நபர் எப்படியாக நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, அந்த அன்பை காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய 2 கைகளையும் வெட்டி கொள்கிறார்கள். இதை அந்த ஊர் பெண்களை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓ, இப்படியெல்லாம் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று சொல்லி 2 கைகளும் இல்லாத அந்த கணவர்மார்களோடு இவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். இது அந்த நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சாரமாக காணப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இதை விட மேலான ஒரு அன்பு சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயே ஓசியா என்று சொல்லக்கூடிய அந்த சாப்டரில் நம்ம பார்க்கிற பொழுது, ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நம்மளுடைய சீர்கேட்டை ஆண்டவர் மன்னிக்கிறார். நாம் செய்கிற பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பைபிளில் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு போகப்படுகிற பொழுது, அவரை கைது செய்யப்படுகிற பொழுது, பேதுரு இயேசு கிறிஸ்துவை தன்னை யாரென்றே தெரியாது, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் அங்கே ஓடிவிடுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுகிறார். சீசர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். அப்போது பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்றார். மறுபடியும் 2வது முறையாக ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறார். 3வது முறையும் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிற பொழுது பேதுரு துக்கப்பட்டு சொல்கிறாரு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் அப்படின்றார். பேதுருவுக்கு இருந்த அந்த சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருந்தாலும் கூட, நமக்கும் கூட ஒருவேளை அந்த சூழ்நிலை நமக்கு வர வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் நமக்கும் கூட இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பேதுரு கிட்ட கேட்ட கேள்வியை, அதே கேள்வியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பு செலுத்துகிறாயா? சகோதர சகோதரிகளே, நம்மில் அன்பு செலுத்துகிற நம்முடைய ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக நமக்காக ஜீவனையே கொடுத்த நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். எல்லாமே சரியான போயிட்டு இருந்த ஒரு காலத்தில் திடீர்னு நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அன்பானவர்களை நம்ம நேசிக்காமல் விட்டுருவோம். 10 வருஷமாக நம்ம கூட பழகி இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண, நம்ம அன்பு செலுத்தாமல் விட்டுருவோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே இத்தனை வருஷமாக அன்பு செலுத்துகிற நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவோம். 10 வருஷம் நட்பு, 20 வருஷம் நட்பு, இந்த பிரச்சனைனால நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இங்கே பிரிவதை நம்ம பார்க்குறோம்.
சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கிற அந்த காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு செலுத்துகிறாயா? உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் சொல்கிற பதிலில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காண்பித்த ஒரு பெரிய ஒரு தயவு என்ன தெரியுங்களா? அவர்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம் எகிப்தியர்கள்ட்ட அடிமையாக இருக்கிறாங்க. மோசே என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்துட்டு வர்றாரு. மீட்டெடுத்துட்டு வரும்போது அந்த மக்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவரை நோக்கி உணவு இல்லைன்னு முறையிட்டாங்க. ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க. எங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. எப்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்த அந்த தயவை அந்த மக்கள் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அந்த மக்களை நேசித்தார். அந்த மக்களை அன்பு செலுத்தினார். யாத்ராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 19வது வசனத்திலே இப்படியாக நான் வாசிக்கிறோம். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டுகிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நமக்கு இரக்கமாக இருக்க ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்பவும் கோவப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சில தவறான தகவல்களை இங்கே பரப்புகிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இப்படி இருந்தாரோ இந்த நிகழ்காலத்தில் அதே போல தான் இருக்கிறார். ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பு செலுத்துகிறார், நம்மை நேசிக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போது மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் பாவம் செஞ்சு கொண்டே இருந்த போதும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவங்க மனப்பூர்வமாக சிநேகிச்சாராம், மனப்பூர்வமாக அவங்களை நேசிச்சாராம். அப்போது வேதாம பகுதிகளில் உரிமையே கோர முடியாத அளவுக்கு இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பெர்ஃபெக்ட், நான் நல்ல நீதிமான், நான் எந்த பாவமும் செய்யவில்லை, இது வரைக்கும் எந்த கெடுதலுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பாப சுபாவம் அது எப்போ இருந்துக்கிட்டே தான். வேதாகம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கணும். அப்போது இயேசு கிறிஸ்து நம்ம பாவிகளாக இருக்கும்போதே, நம்ம சத்துக்களாக இருக்கும்போதே, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வகையில் நடக்கும்போதே ஆண்டவர் நம்மில் அன்பு கூறுகிறார், நம்மை நேசிக்கிறார், நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறார். இது எத்தனை ஒரு சிலாக்கியம்! இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உலகத்தில் ஒரே காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறார், மனப்பூர்வமாய் நம்மளை சிநேகிக்கிறார், ரட்சிக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பிற்காக என்கிற கூட்டமாக நீங்கள் இருக்கீங்களா? என்னோடய பெற்றோர்களுக்கு என் மேலே அன்பு இல்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களா? என்னுடைய நண்பர்கள் என் மேலே அன்பு செலுத்தலான்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உற்றார் உறவுகள் என் மேல் அன்பு செலுத்துவதுன்னு நினைக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம வாட்சது போல் தேவன் இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் நேசித்தாரா? தேவன் அந்த குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறாரா? கிடையாது. சொல்லுவாங்க, இது வெளிநாட்டின் கடவுள், ஏன் மதத்தை பரப்புறீங்க? அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த தேவன் சகலத்தையும் படைத்த ஆண்டவர், எல்லாருக்குமான ஆண்டவர், எல்லாருக்குமான இஸ்ரவேலின் தேவன் மட்டும் கிடையாது, நமக்கான ஆண்டவர். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் அன்புக்கு இயங்குகிற மக்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 வருஷமாக அந்த வண்ணாந்தத்தில் நடத்தி கொண்டு வந்தாரோ அதே போல் உங்களையும் அவர் நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களை அவர் தேர்ந்தெடுத்து வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் கொண்டு போய் விட்டாரோ அதே தேவன் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பேதுரு கேட்ட கேள்வி ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குற பொழுது, நீர் என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கும் பொழுது நீங்களும் சொல்லுங்கள், ஆமாண்டவரே, உண்மையில் நான் அன்பு செலுத்துகிறேன், உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் அவர் வருகிறார். நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, நான் எப்போதும் போல தானே இருக்கேன், இந்த வாழ்க்கை என்னுடைய இதை தானே, நான் சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய சித்தம் மட்டும்தான் முக்கியம், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை,
அப்படின்னு நினைக்கிற மக்களாக இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்குது, துக்கம் இருக்குது, வருத்தம் இருக்குது? நமக்குள்ளே இருக்கிற பாவம் என்கிற ஒரு சுபாவம். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தயாராக இருக்கிறார். என் மகனே வா அப்படின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றார் ஆண்டவர். உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? உங்களுக்கு ஆறுதல் வேணுமா? உங்களை நேசிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ரட்சிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த ஆண்டவரை உங்களை இதயத்திலே நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒன்று வசனம் இருக்குது. எஸ், நம்ம கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, திடீர்னு மறித்து போயிடுவாங்க. எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். வாலிப பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் இங்கே மறிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆக்சிடெண்ட், இங்கே ஆக்சிடெண்ட். நல்லா இருந்தான், இறந்துட்டான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நல்லா தான் இருந்தான், அற்பயசில் இறந்துட்டான். மரணம் இன்றைக்கி அவங்களாம், நாளைக்கு நம்ம. அந்த மரணக்குழியாகிறது எல்லாத்துக்கும் தான், சவப்பெட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தான். சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. இதுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் வரல ஆயத்தமா? உங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்றைக்கும் அவர் தயாராக இருக்கிறார். உங்களை மனப்பூர்வமாக சிநேகிக்கிற ஆண்டவர் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் படைத்த தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களையும் என்னையும் படைத்த தேவன். நம்ம நேசிக்கிறார், நம்மளை அன்பு செலுத்துகிறார். திரும்ப சொல்ல முடியும், மனப்பூர்வமாய் உன்னை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஓடி வாங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்க. உங்களை ஆரத்தெளிவு ஏற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை தேற்றட்டும், இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தட்டும், இந்த வசனம் உங்களை ஊக்கப்படுத்தட்டும். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.